பொதுவாக சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கணும். ஸ்ப்ளீன் மண்ணீரல் நன்றாக இயங்கணும். மண்ணீரல் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. குடல்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அது சிறப்பாக இயங்கினா தான் வாய்ப்புண், வாய் வெடிப்பு, உதடு வெடிப்பு, நாக்குப்புண் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே அனைத்து உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான யோக பயிற்சி. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வாய், உதடு, நாக்கு, பற்கள் நன்றாக இயங்கணும். வாய்ப்புன்னு வரக்கூடாது, உதட்டு வெடிப்பு வரக்கூடாது, பற்களில் இரத்தம் வருதல், ஈறுகளில் வீக்கம், இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கக்கூடிய அழகான பயிற்சிகளாக பார்க்க போகிறோம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நமது வாய், உதடு, நாக்கு, பற்கள். பற்களில் நமக்கு அடிக்கடி இரத்த கசிவு, ஈறு வீக்கம், பற்கள் அடிக்கடி விழுதல், இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. அதே மாதிரி நாக்கு புண்கள் வரக்கூடாது, உதட்டில் வெடிப்பு வரக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்குரிய யோக முத்திரைகள் பயிற்சிகள் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கணும். ஸ்ப்ளீன் மண்ணீரல் நன்றாக இயங்கணும். மண்ணீரல் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. குடல்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அது சிறப்பாக இயங்கினா தான் வாய்ப்புண், வாய் வெடிப்பு, உதடு வெடிப்பு, நாக்குப்புண் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அப்போ நில மூலகம் அதை சரி செய்யக்கூடிய முத்திரைகள், சிறுகுடல் பெருங்குடலை நன்றாக சுத்தப்படுத்தக்கூடிய முத்திரைகள். இதை நீங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். நம்ம அடிக்கடி கூறுவது உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், உழைப்பில் ஒழுக்கம். 3 ஊ நமக்கு உன்னதமான வாழ்க்கையை தரும். நல்ல சாத்வீகமான உணவாக எடுத்துக்கணும். பசிக்கும் பொழுது பசியை இருந்து சாப்பிடணும். உறக்கம், நல்ல உறக்கம், இரவு 10லேருந்து காத்தால 4 வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். உழைப்பு, மிக கடினமான உழைப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி உழைக்காமல் இருந்தாலும் சோம்பல் வந்துவிடும். இந்த 3 மூவையும் நம்ம நன்றாக பயன்படுத்திக்கிடணும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு நாற்காலியில் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பிரிதிவி முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் தரை நீக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் கைகளை முட்டியில் வச்சுக்கலாம். கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஸ்ப்ளீன் மண்ணீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பற்கள், ஈறுகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முதிரையின் மூலமாக நாக்குப்புண், உதட்டுப்புண் வராது. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. 4 விரலை சேர்த்து வச்சுக்கோங்க. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். குடல் சுத்தமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை 3 வேளையும் சாப்பிட்றது, மதியம் 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. காலை மாலை 2 வேளை பயிற்சி பண்ணுங்கள். 2 நிமிடம். உங்களது உணர்வு வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சீத்தளி அப்படிங்கிற ஒரு குளிர்ச்சி வகை பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறோம். 2 கை சின்முத்திரை. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும்.
இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து தினமுமே இல்லை வாரத்தில் 3 நாட்கள் கொஞ்சம் துளசி எடுத்துக்கோங்க. துளசி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்தோடனே பல் விளக்கிட்டு ஒரு குத்து துளசி நன்றாக மென்று அந்த சாறு ஃபுல்லாக உதட்டு பற்களில் படுற மாதிரி சாப்பிட்ருங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப இலை கொழுந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் டெய்லி சாப்பிட்டா ஹீட் ஆயிரும். நன்றாக மென்று சாப்பிடுங்க. அது ஈறுகள் பற்கள் எல்லாம் அந்த சாறு படட்டும். இந்த பயிற்சியும் பண்ணிகிட்டே வாங்க. உதட்டு புண், பற்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், நாக்கு உதடுகளில் வருகின்ற புண்கள், அதே மாதிரி வயிற்று புண்கள், இந்த மாதிரி எதுவுமே வராமல் வளமாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.